அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு, எப்படிப்பட்ட ஒரு பரிகாரம் செய்ய வேணும், எந்த கடவுளை வழிபட வேணும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். வருமானம் திருப்திகரமாக இருக்குது. சிலருக்கு சிறிய அளவில் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் என்றாலுமே உடனடியாக சரியாகிவிடும். அது மட்டும் இல்லாமல் குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளில் குடும்ப பெரியவர்களின் ஆலோசனைகள் ரொம்பவும் அவசியம் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. நண்பர்களுடைய சந்திப்பு மகிழ்ச்சி தருவதாக இருந்தாலும் செலவுகளை ஏற்படுத்தும். வழக்குகளில் நிதானம் தேவை. வேலைக்கு செல்லக்கூடிய அன்பர்களுக்கு பணி சுமை அதிகரிக்கக்கூடியதாகும். வேறு வேலைக்கு முயற்சி செய்வதை தவிர்க்க வேண்டும். சக ஊழியர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டும். அதிகாரிகள் அவ்வப்போது கண்டிப்பு காட்டுவாங்க. வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது என்றாலுமே ஓரளவு திருப்திகரமாக இருக்குது. கடையை புதிய இடத்திற்கு மாற்றவோ அல்லது விரிவுபடுத்தவோ நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மனதில் அவ்வப்போது லேசான சோர்வு ஏற்படக்கூடும். அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. தினமுமே வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருப்பதால் அற்புதமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு. ராசிநாதன் சூரியன் 9வது வீட்டில் உச்சம் பெற்றிருப்பதால் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. தந்தையின் மூலம் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகலாம். தடைப்பட்ட காரியங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் மீண்டும் தொடர வாய்ப்பு இருக்குது. நீண்ட கால முதலீடுகள் நல்ல ஒரு பலன்களை பெற்றுத்தரும். குடும்பத்தில் நிம்மதிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகும். நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் தந்தை வழி உறவினர்களிடமிருந்து மனக்கசப்புகள் நீங்கும். நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவாங்க. நண்பர்களுடன் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ள நீங்கள் திட்டமிடுவீங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கு பொற்காலம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் சலுகைகள் கிடைக்கக்கூடியதாகும். மேலதிகாரிகள் முழு ஆதரவு இருப்பதால் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கலாம். புதிய பொறுப்புகளை தைரியமாக ஏற்று வெற்றி காண்பீங்க. முதுகு வலி அறுது பித்தம் தொடர்பான உபாதைகள் ஏற்படலாம். ஞாயிற்றுக்கிழமை சூரிய உதயத்தின் போது நீங்கள் சூரிய பகவானுக்குரிய மந்திரங்களை உச்சரித்து வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல ஒரு மாற்றம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் இளஞ்சிவப்பு அல்லது காவி நிறம் பயன்படுத்துவது உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு காதல் வாழ்க்கையில் இனிமையான அனுபவங்கள் ஏற்படக்கூடும். உங்களுடைய எதிர்காலம் குறித்து சில முயற்சிகளில் உங்களுக்கு நல்ல ஒரு நன்மைகள் ஏற்படலாம். உறுதியான முடிவுகளை நீங்கள் எடுக்கக்கூடும். வாழ்க்கையில் உங்களுக்கு மகிழ்ச்சியும் மனநிறைவும் காணக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. பயணங்கள் மேற்கொள்வதற்கு பெண்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்களுடைய வாழ்க்கை உங்கள் துணையிடத்தில் அமைதியான நேரத்தை நீங்கள் செலவிடுவதை தவிர்க்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உடல் நலம் கணிசமாக மேம்படலாம். பணியிடத்தில் தொடங்கப்படும் ஒரு புதிய திட்டம் தொடர்பாக ஈகோ சார்ந்த மோதல்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்ணின் உதவியால் உங்களுக்கு உடல் ரீதியான உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த பயணம் உங்களுக்கு வெற்றிகரமான அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் கொண்டு வரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் தங்களுடைய தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் மேன்மைக்காக பாடுபட வேண்டிய ஒரு காலம். சில இடங்களில் வேலையில் அழுத்தம் இருக்கும். சில இடங்களில் உங்களுக்கு சவாலாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் சற்று சுணக்கமாக நடக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை அதிகரித்து பணவரவும் முன்னேற்றம் ஏற்படும்.
மூலதனத்தை அதிகரிக்க தகுந்த நேரம் இது. குடும்பத்தில் இருந்து வந்த மன முரண்பாடுகள் விலகும். பிள்ளைகளால் செலவுகள் வரலாம். அலுவலகத்தில் சாதகமான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. பதவி ஏற்றம், சம்பள அதிகரிப்புக்கு வாய்ப்பு உங்களுக்கு தாமதமாகலாம். வியாபாரத்தில் விற்பனை உங்களுக்கு சுமாராக நடக்கும். மறைமுக எதிர்ப்புகளை கண்டறியக்கூடிய ஒரு நேரம். மனக்குழப்பம் தீர்ந்து குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். பிள்ளைகளால் மன நிம்மதி ஏற்படக்கூடும். பெரியோர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. குடும்பத்திற்காக பண சேமிப்பில் நீங்கள் கவனம் செலுத்தலாம். கலைத்துறையில் ஒரு நிலையான இடத்தை நீங்கள் பிடிப்பீங்க. புதிய முதலீடுகள்லையும் மிக எச்சரிக்கையாக நீங்கள் இறங்கலாம். சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வு கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். அது மட்டும் இல்லாமல் சனி 8ல் இருப்பதால் வாகனங்களில் செல்லும் பொழுது கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. கொடுக்கல் வாங்கலில் நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும். புதிய நண்பர்களிடம் அதிக நெருக்கம் வேண்டாம். இந்த காலகட்டத்தில் சிம்மராசியில் பிறந்தவர்கள் தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் மேன்மைக்காக பாடுபட வேண்டிய ஒரு காலமாக இருக்குது. பண விஷயத்திலும் மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் கொண்டு வரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக மகப்பூரம், உத்திரம் 1ஆம் பாதம் இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில் கேது, கலஸ்தரஸ்தானத்தில் ராகு, அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய், புதன், சனி, பாக்கியஸ்தானத்தில் சூரியன், தொழில் ஸ்தானத்தில் சந்திரன், சுக்கிரன், லாபஸ்தானத்தில் குரு என கிரகநிலைகள் இருப்பதால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குறிக்கோள்கள் நிறைவேறக்கூடியதாக இருக்குது. சுணங்கி கிடந்த காரியங்கள் வேகம் பிறக்கும். சமுதாயத்தில் அந்தஸ்து உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிலர் தொழில் தொடங்க முற்படுவாங்க. வாடிக்கையாளர்களுடைய தேவைகளை சமாளித்து நீங்கள் விடுவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் உண்டாகலாம். குறிக்கோள்களை அடைவதில் லட்சியமாக நீங்கள் செயல்படுவீங்க. புதிய தொடர்பு மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குடும்பத்தில் இருந்த வாக்குவாதங்கள் அகலும். வேலை நிமித்தமாக குடும்பத்தை விட்டு வெளியே தங்க நேரலாம். சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. பெண்களுக்கு எண்ணிய காரியங்கள் கைகூடலாம். கலைத்துறையில் காரிய தாமதம் ஏற்பட்டாலுமே சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அரசியல்வாதிகளுக்கு பகை பாராட்டுபவர்கள் பகையை மறைத்து நட்பு கரம் நீட்டுவாங்க. மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் மதிப்பெண்கள் பெறக்கூடியதாக இருக்குது. அதற்கான முயற்சிகள்லையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக வியாபாரிகளுடைய தொந்தரவு ஏற்படலாம். சேமிப்பிற்கு முயற்சி செய்யுங்கள். ஏனெனில் வருமானம் அதிகமாக இருக்குது. எக்காரணத்தை கொண்டும் மற்றவர்களிடம் வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும். உங்களுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுக்குள் இருக்கக்கூடிய வேலைகளை மட்டுமே சரியாக செய்யுங்கள். மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிட வேண்டாம். அது உங்களுக்கு பெரும் தலைவலியாக அமைந்துவிடும். பண விஷயத்தில் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள். உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வீடு, வாகனம் போன்றவைகளில் அதிக லாபத்தை நீங்கள் காணலாம். ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு சரியான ஒரு பேச்சுவார்த்தைகள் மூலம் லாபம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பெரியோர்களுடைய ஆசை கிடைச்சிருக்கு. தினமுமே சிவனுக்கு இளநீர் அபிஷேகம் செய்வதன் மூலம் எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில் கிரக நிலைகள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான யோகமான பல நன்மைகள் தரக்கூடிய வகையில் தான் இருக்குது. உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற கூடி வரும். தந்தை வழி உறவுகளில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் நீங்கக்கூடிய வகையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான யோகமான பல நன்மைகள். கால பைரவரை வழிபட சங்கடம் விலகும். வழக்கமான வேலைகளை நிதானமாகவும் பொறுமையுடனும் செய்ய வேண்டும். உடல் நலன் கூடுதல் கவனம் தேவை. அது மட்டும் இல்லாமல் வேலையிலே இருப்பவர்கள் தங்களுடைய எல்லைகளுக்கு உட்பட்டு செயல்படுவது அவசியம். குருவால் மனக்குழப்பம் உங்களுக்கு நீங்கக்கூடிய வகையில் இருக்குது. பணப்புழக்கம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் தொழில் முன்னேற்றம் அடையக்கூடியதாகவும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.